நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டுக்கல் பாயா. இது வந்து ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்காலை வேக வைக்கிறதுக்கு வந்து பாதி வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி இலை. அப்புறம் அது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஃபஸ்ட்டு இது வந்து வேக வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து இது வந்து காரம் வந்து நம்ம பச்சை மிளகாவும் மிளகோட காரம் மட்டும்தான். பாதி தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6 முந்திரி எடுத்திருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது 3த்தையும் நம்ம வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்லைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய். அப்புறம் வந்து காலை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். காலை வேக வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காலை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 4 வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காலுக்கு வந்து ரொம்ப உப்பு வந்து செல்லாது, ரொம்ப உப்பை வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து வேக வைக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கால் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஜாரில் 1/2 முடி தேங்காய், 6 முந்திரி, ஒரு 4 பச்சை மிளகா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மை பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து விசில் வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னு. இது வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும். கை வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பிச்சா வந்து இது வந்து பிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆட்டுக்காலை வந்து தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வந்து லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கலாம். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக பறிச்சு மட்டும் வைப்பாங்க. ஏற்கனவே கால் வேக வைக்க உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கி பொன்னிறமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பறிச்சு மட்டும் விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய், முந்திரி அதை அரைச்சோம்னா அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி மட்டும் விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச கால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலோட தண்ணியோட வேக வச்ச காலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுறலாம். பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கால் பாயம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கோம், சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.